இன்னைக்கு நம்ம பிபிடி தியரம் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் தியரம் ப்ரூஃப் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப எல்லாரும் உங்க ஒரு கலர் ஷீட் பேப்பர் இல்லைன்னா ஒரு ஏ4 ஷீட் பேப்பர் இதுலயா இல்லைன்னா உங்க நோட் புக்ல கூட நீங்க ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டு ஆக்சுவலி ட்ரையாங்கிள் நீங்க எப்படினாலும் டிரா பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி என்ன ஷேப்லனாலும் நீங்க ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள்ல இப்ப எனி சைடு, இப்ப ஏதாவது ஒரு சைடுக்கு ஆப்போசிட்ல பேரலா ஒரு லைன் டி, இப்ப ஏபிசின்னு மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ நான் பிசிக்கு ஆப்போசிட்ல டின்ற லைன் பேரலா டிரா பண்றேன். அந்த டி லைனும் எங்கனாலும் நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிரா பண்ணிட்டு இப்போ இந்த ஏடிக்கும் அண்ட் பிடிக்கும் மெஷர்மெண்ட் ஸ்கேல் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஏடிக்கு என்ன வேல்யூ அண்ட் அதே மாதிரி பிடிக்கு என்ன வேல்யூ. இப்போ எனக்கு வந்து இங்க ஏடிக்கு 4.63 இருக்கு அண்ட் பிடிக்கு வந்து 4.69 இருக்கு. அதே மாதிரி உங்க ஸ்கேல்ல ஏஇக்கும் இசிக்கும் நீங்க மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்க ஏஇக்கு 4.23 இருக்கு அண்ட் இசிக்கு வந்து 4.28 இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு நம்ம பிபிடி தியரம் படி ஏடி பை டிபி அண்ட் ஏஇ பை இசி நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேமா தான் வேல்யூ வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் தியரம் ப்ரூஃப் படி நம்ம வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த ஆக்டிவிட்டியை கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.